ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்காலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஐயப்பன் டெம்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐயப்பன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜானஸ்பர்குக்கும் பிரிட்டோரியாவுக்கும் இடையில செஞ்சுரியன் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்கே தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளுக்கும் நடுவில் தாங்க அமைஞ்சிருக்கும். பார்க்கவே நமக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போகிற ரோட்டில் கூட ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இவ்வளோ நேரம் நம்ம நல்ல தார் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். ஆனால் கோவிலுக்கு 2.5 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மட் ரோடு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஐயப்பர் பக்தர்கள் எல்லாருமே கல்லுலையும் முள்ளுலையும் தான் அந்த மலைக்கு போவாங்கள்ல, அதை ஃபீல் பண்ணுறதுக்காகவே இங்கே 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஐயப்பர் பக்தர்கள் எல்லாருமே கார் அங்கே நிறுத்திட்டு மாலை போட்டவங்க எல்லாருமே இந்த 2.5 கிலோமீட்டர் தாண்டி தான் வருவாங்களாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. எல்லா என்ட்ரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த கோவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் நீட்டாகவுமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இந்த ரூமில் தாங்க எல்லாருமே ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் கோயிலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவகிரகம் தாங்க வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இந்த கோவிலில் பாத்வேலேயே உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த டைரக்ஷனை நீங்கள் போகணுன்னா அதே கைட் பண்ணுங்க. தாண்டி வந்தீங்கன்னா அப்படியே மெயின் சன்னதிக்கு உள்ளே போகலாங்க. இந்த வழியாக தாங்க மெயின் சன்னதிக்கே நம்ம உள்ளே போகணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது தாங்க நம்ம சுவாமி ஐயப்பன் இருக்கிற மெயின் சன்னதி. உள்ளே பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதையே அப்படி ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குங்க. இங்கே எல்லாருக்குமே ஒரு நல்ல தரிசனமாக இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்த உடனேயே இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அந்த இடத்துல திருநீரும் குங்குமமும் வச்சுருந்தாங்க. எல்லா கோவிலுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. அப்படியே வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தெய்வங்களையுமே சின்ன சின்ன கோவில் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் விஷ்ணு தாங்க வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தாங்க அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. மற்ற தெய்வங்களான ஹனுமான், சக்தி, அம்மன், சிவன் சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குடில் மாதிரி அமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் மாதிரியே இருந்துச்சுங்க. அங்கே அம்மன் வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த கொடிமரத்தோட ஃபுல் வியூவும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததா பெல்லுக்குன்னே இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை அமைச்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா கோபுரத்தோட ஃபுல் வியூவுமே நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. இந்த இடம்தான் பக்தர்கள் எல்லாம் மாலை போட்டு விளக்கு பூஜை பண்ணும்போது இங்கே தாங்க பண்ணுவாங்களாங்க. ஆனால் அந்த இடத்தையே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரியல் பிளான்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. பூஜை நடக்கும்போது யாராவது பார்க்குறதுக்கு பக்தர்கள் வந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் எல்லாருமே நம்ம உட்காந்து பார்க்கலாங்க. அதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 18 தங்க படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. எங்கேயுமே விளக்கு பூஜை, மண்டல பூஜையெல்லாம் நடக்கும்போது இந்த ஸ்டெப்ஸில் தாங்க எல்லா விளக்கும் ஏற்றி இந்த வழியாக தான் மெயின் சன்னதிக்கு உள்ளே போவாங்களாம். அப்படியே நம்ம மேலே பார்த்தோங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. கோபுரமே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் தெரியுதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமாங்க, ஸ்ரீ வீரமணி ராஜா அவரோட கச்சேரிக்கு தாங்க இப்போ நாங்கள் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரச மரம் தாங்க பார்த்தோம். ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் தாங்க அவரோட கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க.
கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் நிர்வாகி வந்து இந்த கோவிலை எப்படி நாங்கள் கட்டினோம், எப்படியெல்லாம் வந்து நாங்கள் பில்டர்ஸை டேக் கேர் பண்ணிட்டோன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க. மெடிக்கல் எய்டு, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். அவ்வளோ செக்யூரிட்டி வச்சு நாங்கள் வந்து பாதுகாத்து இந்த கோவிலை இப்படி அழகாக கட்டியிருக்கோன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லோக்கல் இண்டியன்ஸ் தாங்க இருப்பாங்க. லோக்கல் இண்டியன்ஸ்னால் 5-6 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தாங்க லோக்கல் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியும்படியா அவர் வந்து இங்கிலீஷ்ல தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அருள்வாய் கணபதியே வருவாய் இங்கு வருவாய். அவர் பாட ஆரம்பிச்ச உடனேயே அப்படியே மெய் செலுத்துருச்சுங்க. அவ்வளோ ரியலாக கேட்கும்போது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. We like our PVM because it's our PVM. So really we are very proud and very happy to be here with you in this nice Sunday. My pranam. அடுத்ததா நம்ம தமிழ் கடவுளான முருகர் பாட்டு தாங்க பாடினாரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இதே கோவில்ல. இவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோ பிடிக்குமாங்க. என்னோட 2வது தாய்நாடுனாவே சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலான்னு சொன்னாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க இந்தியன் மக்கள் இவரை எப்படி வந்து டேக் கேர் பண்ணாங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கோன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த கண்ட்ரியை அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா தெய்வத்தோட பாட்டுமே அவர் பாடினாருங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் மங்களம் பாடி முடித்தாங்க இங்கே. நாங்களும் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் பேசினேங்க. அவ்வளோ சந்தோஷமாக அவர் ஃபீல் பண்ணார். அவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்தாருங்க. இங்கே உண்டியல் வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் டொனேஷன் போடலாமோ அவங்கெல்லாம் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டையும் நாங்கள் போட்டுட்டு நாங்கள் வந்தோம். இவர் எங்ககிட்ட கிட்டத்தட்ட 25 வருஷமாக பொங்கலை சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாருங்க. கோவிலுக்குள்ளேயே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க. என்னோட குழந்தைங்கிட்ட அவ்வளோ பாசமாக அன்பாகவும் பேசினாருங்க. எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வடை, போண்டா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க. இனிப்பு போண்டாலாம் இருந்துச்சுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இவர் நியூ இயர் விஷஸாக எல்லாருக்கும் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்குங்கன்னு சொன்னாருங்க. ஒரு வகையில் இவர் சொன்னது கரெக்டு தாங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் உழைச்சி செல்வமும் சேர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரியல் லைஃப் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.